நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதாவது குரு வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்திருக்கார், அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார். இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும். மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு, 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்காரு. புதன் மகர ராசியில புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து கும்பராசியில புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து 26ஆம் தேதிக்கு மேல மீனராசிக்கு போய் புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில உச்சம், குரு பகவான் ரிஷப ராசியில இருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி, ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு. குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அமைப்பு. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போகுது. அது என்னன்னு பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மிரட்டல் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய அச்சத்தோடு தான் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஆனால் கவலைப்பட தேவையில்லை. எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் பயந்தீங்களோ அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கே உண்டான அந்த தைரியம் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமே நான்லாம் பணிய மாட்டேன், என் வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருப்பேன், என்ன அதனால் என்கிட்டலாம் அந்த மாதிரி வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் தெரியுமா. அதை கைவிட்டுறாமல் மனந்தளராமல் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். எதனால் இந்த மாதத்தை தொடங்கும் போதே ஒரு விதமான மிரட்டல், ஒரு மிரட்சி அப்படிங்கிறது, ஒரு கவலை அப்படிங்கிறது இருக்கும்னு நான் சொன்னேன்னா, மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் 6ஆவது வீட்டில் இருக்கார். அதனால் ஒரு சின்ன அச்சம் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகளோட வீட்டில் போய் சூரியன் உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு பனி பெய்யும். இது அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்மராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. திடீர்னு சளி பிடிச்சிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும், அனத்தம், அந்த மாதிரி இந்த சரும நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி கூடுமான வரைக்கும் கடங்கண்ணி கொஞ்சம் நெருக்கும். இந்த மாதம் தொடங்கும் போதே வாங்கினம் இப்போ எடுத்து வச்சே ஆகணும் அப்படிமா. என்னப்பா இன்னும் 3 மாதம் டயருக்கே இப்போ கேட்குறேன்னா, எனக்கு ஒன்றும் சூழல் சரியில்லை இப்போ கொடுங்க அப்படின்னு உடாப்படியாக நிற்பாங்க. அப்போ ஏதோ ஒன்று பண்ணி அதை தூக்கி கிடாச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஒரு மன சஞ்சலத்தோடு இருப்பீங்க. ஆனால் கடன் அடையிறதுக்கு வழி பிறக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு 7ஆவது வீட்டுக்கு சூரியன் பயிற்சி ஆகி போயிடுவார், கும்பராசிக்கு போயிடுவார். அங்கே இருக்கக்கூடிய சனியோட போய் அவர் சேர்றார். 7ஆவது வீட்டில் சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் அப்படிங்கிறவங்க கூட்டணி அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. உங்களுக்கு கண்டச்சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் வலுவாக இருக்குது. அப்படிங்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதில் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இப்போ கொஞ்சம் வலு குறைஞ்சி நாம் இருக்கோம். ஏன்னா 10ல் குரு இருக்கார். அப்படிங்கும்போது வேலை ஒரு நிரந்தர வேலையாக இருக்காது. இங்கேருந்து அங்கே மாற்றி போடுறது, அங்கேருந்து இங்கே மாற்றி போடுறது. அதுமாரி சொந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் பெரிய அளவில் வருமானம் அப்படிங்கிறது குறையுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது வீட்டில் மனைவி நான் வேலைக்கு போகிறேன், நான் போய் ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்ம தான் பெரிய கௌரவஸ்தர்களாச்சு சிம்மராசிக்காரங்க. அதனால் அதெல்லாம் போவான், வீட்டில் உட்காந்துருப்பீங்க. இந்த வகையில் தான் பெரும்பாலும் சண்டை வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. போறீங்க சரி போயிட்டு வா அப்படின்னு நினச்சி வைங்க. அதனால தான் ஒன்றும் நாம் கெட்டு போகிறது இல்லை. அதை வச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கண்ட சனிங்கிறது கொஞ்சம் இந்த கிறக்கத்தெல்லாம் காட்டும். நண்பர்கள் வகையில் தேவையற்ற மன விரோதத்தை உண்டாக்கும். நண்பன் நம்மக்கிட்ட காசு வாங்கியிருப்பான், இப்போ கேட்டால் என்ன இப்போ அர்ஜென்ட்டாக தரமாட்டேன்னா என்கிட்ட வச்சுக்கிட்டா இல்லைங்கிறேன் அப்படிம்பா. நம்ம கஷ்டம் அவனுக்கு புரியாது. அதுமாரி நம்மக்கிட்ட கொடுத்த ஒரு நண்பன் நீ எடுத்து வச்சே அவனு, நான் என்ன பண்ணுறது எனக்கு கஷ்டம்பா. அதனால் இந்த நண்பர்கள் வகையில் குடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலை குறிக்கும் இல்லையா. அந்த இடத்துல சனியும் சூரியனும் 13 தேதிக்கு மேலே சேர்றாங்கன்னா
கூட்டாளிகள் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதாவது கும்பராசிக்கு புதன் 5ஆம் தேதி கிளம்பி போகிறாரு. அவர் ஓரளவுக்கு சரி பண்ணிடுவார். கூட்டணியில் நிரந்தர பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. புத ஆதித்ய யோகமும் அந்த இடத்துல கிடைக்குது. அப்படிங்கிறதால உங்களோட கடமையை நீங்கள் சரிவர செஞ்சுருவீங்க. கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு 4 பேர்த்திட்ட போய் எடுத்து நம்ம பஞ்சாயத்துக்கு போனாலும், எப்பா அவர் கரெக்டாக இருந்திருக்காருப்பா, நீ தான்ப்பா சரியில்லைன்னு நமக்கு ஆதரவாக தான் எல்லாரும் பேசுவாங்க. அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. அதுமாரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். 10வது வீட்டில் உங்களோட ராசிக்கு குரு பகவான் யோகம் செய்யக்கூடிய கிரகம்தான். 5க்கும் 8க்கும் அதிபதி அவர். ஆனால் அஷ்டமாதிபதி வக்கிரம் நிவர்த்தி அடைஞ்சு பலமடைகிறார். அப்படிங்கிறது கொஞ்சம் பழைய இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு நமக்கு வழி பிறக்கும். பழைய காலகட்டத்தில் நட்டம் அடைஞ்சிருப்போம், இல்லை ஒரு வண்டி காணா போயிருக்கோம், பொருட்கள் களவு போயிருந்திருக்கோம். அது எல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத உண்டாக்கி கொடுப்பாரு. அதுமாரி நமக்கு சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, தாய்நாடு திரும்ப முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஏஜெண்ட்டை கூட்டு போய் ஏமாற்றி விட்டான், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், பேசின சம்பளம் கொடுக்கல, வேலை ரொம்ப கடுமையாக வாங்குறாங்க. இப்படி கிடந்தவங்கலாம் இப்போ நல்ல வேலைக்கு போகலாம், தாய்நாடு திரும்பக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 8வது வீட்டில் உச்சமடைகிறாரு சுக்கிரன். அதாவது 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறார் அஷ்டமத்தில். அப்படிங்கும்போது தொழில் முன்னேற்றம் இருக்கும், கூடுதல் லாபம் கிடைக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மண்மனை வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு ரியல் எஸ்டேட்டு, கமிஷன், தரகு ஏஜென்சி, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு காசு பணம் 10 ரூபா கூடுதலாக இருக்கும். விவசாயத்தில் 10 ரூபா கூடுதலாக சம்பாதிக்கலாம். இதே காலகட்டத்தில் செவ்வாய் உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துட வேண்டியதில்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் விவசாயம் பண்ணலாம், குறுகிய கால பயிர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். மண் வாங்குறேன், மனம் வாங்குறேன், ரியல் எஸ்டேட், கமிஷன், தரகு, ஒரு போர்வெல் போடுறேன், ஒரு கிணறு வெட்டுறேன், இந்த மாதிரி பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி விவசாயத்தில் புது முயற்சிகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஒரு கடலை போட்டேன், கரும்பு மாத்துறேன், கரும்பு போட்டிருந்தேன், நெல்லாம் மாத்துறேன், புதுசாக ஒரு உரம் வந்திருக்கு வச்சு பார்க்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறத செய்யலாம். அதுமாரி பூர்வீக சொத்து தொடர்பாக வழக்கு எதாவது இருந்ததுன்னா அதில் இப்போ ஜெயிச்சிருவீங்க. பூர்வீக சொத்து ஒன்று விற்க முடியாமல் கிடக்கு அப்படின்னா கூட இப்போ அது நல்ல விலைக்கு விற்கப்படும். அதை வச்சு நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதனால் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தொடக்கத்தில் கொஞ்சம் மிரட்சியாகவே இருக்கும், கவலையோடு தான் இந்த மாதத்துக்குள்ளே வருவீங்க. ஆனால் மாதம் முடியும் போது மனசில் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படிங்கிற நிம்மதியோடு நீங்கள் நல்லபடியாக இந்த மாதத்தை முடிக்கலாம். அவ்வளவு நல்ல மாதமாக இருக்கும். இருந்தாலும் தினமும் சூரிய பகவான் வழிபாடு, இந்த மாதத்தில் ஒரு தடவை குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபமும், சனிக்கிழமையில் சனிக்கு எல் தீபமும் ஏற்றிட்டு வாங்க. இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.